வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் மிகப்பெரும் வணக்கங்கள். நான் தான் உங்கள் எஸ்பி வேலன். ரொம்ப முக்கியமா வரக்கூடிய டிசம்பர் மாதம் எஸ்ஐ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் கிட்டத்தட்ட 1000 பிளஸ் வேகன்சிஸ்க்கு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். எஸ்ஐ எக்ஸாம் படிக்கக்கூடிய நீங்க மாணவர்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட ப்ரிப்பரேஷன் அப்படிதான் இன்னும் ஃபாஸ்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வரண்ட ரேஸ்ல காக்கிஜிடை 2.0 அப்படி ஒரு பேட்சஸ் ஸ்பெஷலா காகிஜிரை 2.0 அப்படின்ற ஒரு பேட்ச் ஸ்பெஷலா எஸ்ஐ எக்ஸாமுக்காகவே ரிட்டன் எக்ஸாம் பிசிக்கல் இன்டர்வியூன்னு சொல்லி நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். கண்டிப்பா மறக்காம வரண்ட ரேஸை கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நமக்கு ரொம்ப முக்கியமா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படின்ற கட்சியோட மாநாடுகள் கண்டிப்பா நமக்கு கொஸ்டின் வரும் அப்படின்னா அந்த மாதிரி டாபிக்ஸை யோசிக்கலாம். இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட மாநாடுகள் 1885 இருந்து 1947 வரைக்கும் சுதந்திரம் கிடைக்கிற வரைக்கும் எங்கெங்க எப்பப்போ யார் யார் தலைமையேற்று என்னென்ன முக்கியமான விஷயங்கள் நடந்தது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போறோம். மறக்காம இந்த வீடியோ வந்து போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று போட்டு நம்ம சேனலை புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டு அப்படியே பாருங்க. ரொம்ப முக்கியமா ஃபர்ஸ்ட் இந்த காங்கிரஸ் கட்சியோட தலைவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப முக்கியமாக மகாத்மா காந்தியார் அவர்கள், நேரு அவர்கள், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், வல்லபாய் பட்டேல் அவர்கள், மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள், இந்த மாதிரி தலைவர்கள் வந்து தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இந்த காங்கிரஸ் என்ற இயக்கம் யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1885 வருஷம் டிசம்பர் மாசம் 28ஆம் தேதி பம்பாய் என்ற இடத்துல வச்சு ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் அப்படின்ற ஒரு ரிட்டையர்ட் ஐசிஎஸ் ஆஃபீஸர், அதாவது ஓய்வு பெற்ற இந்திய குடிமையில் பணி அதிகாரியான ஒரு ஆங்கிலேயரான ஏஓ ஹியூம் அவர்களால் தான் உருவாக்கப்படுது. இப்போ இதோட மாநாடுகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு ரொம்ப முக்கியமா இதோட மாநாடுகள் அப்படி சொல்லி பார்க்கும்போது ரொம்ப முக்கியமா இந்த காங்கிரஸ் கட்சியோட முதல் மாநாடு எப்பவுமே இந்த முதல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, இதெல்லாம் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதெல்லாம் தான் நமக்கு எஸ்ஏ எக்ஸாம்ல அடிக்கடி கேட்பாங்க. இப்போ இதோட ஃபர்ஸ்ட் மாநாடு அப்படின்றது 1885 வருஷம் டிசம்பர் 28ஆம் தேதி பம்பாயில் வச்சு உருவாக்கப்பட்டதுன்னு, அதான் அதோட முதல் மாநாடு. ஆனா இதுல முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த காங்கிரஸ் கட்சி அப்படின்ற இயக்கத்தை உருவாக்குனவர் யாரு? ஏஓ ஹியூம் அப்படின்னு ஒரு ஆங்கிலேயர் உருவாக்குனார் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். அப்போ உருவாக்கியவர் அவர், தோற்றுவித்தவர் ஏஓ ஹியூம். இந்த கட்சியோட முதல் தலைவர் யார், ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் யாருன்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. முதல் தலைவர்னு கேட்டா WC பானர்ஜி அப்படின்ற முதல் தலைவரை பொறுப்புக்குறாங்க. அதாவது உமேஷ் சந்திர பானர்ஜி அவர்கள் முதல் தலைவரை பொறுப்புக்குறாங்க. இந்த முதல் மாநாட்டில் கலந்துக்கிட்டது மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னா மொத்தம் 72 நபர்கள் அப்படின்னவங்க இந்த முதல் மாநாட்டில் கலந்துருப்பாங்க. இதை சார்ந்து இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம மெட்ராஸ் மாகாணத்தை சார்ந்தவர்கள், அதாவது மெட்ராஸ் மாகாணம் இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெற்கு ஒடிசா பகுதி, லட்சத்தீவுகள் இதெல்லாம் சேர்ந்து தான் மெட்ராஸ் மாகாணம். இந்த மெட்ராஸ் மாகாணத்திலிருந்து எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா மொத்தமாக 22 உறுப்பினர்கள் அப்படின்னவங்க இந்த மொத்த 72 பேர்லேருந்து மெட்ராஸ் மாகாணத்திலிருந்து மட்டும் 22 உறுப்பினர்கள் அப்படின்னவங்க கலந்துக்கிட்டாங்க. ரெண்டாவது செகண்ட் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 1886 வருஷம் கல்கத்தால வச்சு நடக்குது. தாதாபாய் நவரோஜி அவர்கள் நமக்கு பொறுப்புக்கு வராங்க. ஐஎன்சி கட்சியோட மூத்த தலைவர் அப்படின்னு இவர் அறியப்படுறார். தாதாபாய் நவரோஜி அவர்களை வச்சு ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய எக்ஸாம்ஸ்ல கொஸ்டின்ஸ் அப்படி கேட்கிறாங்க. தாதாபாய் நவரோஜி அவர்களை சொல்லணும்னா இவர் தான் இந்திய தேசியத்தின் பழம்பெரும் மனிதர் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியன் நேஷனலிசம் அப்படின்னு ஒன்று சொல்றோம். அது மட்டும் இல்லாம இவர் முக்கியமா ஒரு புக் ஒன்று எழுதியிருப்பார், பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா, அதாவது இந்தியாவில் வறுமையும் இந்தியாவுக்கு ஒவ்வாத ஆங்கிலேய ஆட்சியும் அப்படின்னு ஒன்று எழுதியிருப்பார். முக்கியமா செல்வச் சுரண்டல் அப்படின்ற ட்ரெயின் ஆஃப் வெல்த் அப்படின்ற கோட்பாடின் அடிப்படையில் அந்த புத்தகத்தை எழுதியிருப்பார். அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. காங்கிரஸ் கட்சிக்கு 3 வாட்டி தலைவராக இருந்திருப்பார். அதெல்லாம் நம்ம வரிசையா பார்ப்போம். நெக்ஸ்ட் 1887 மூன்றாம் மாநாடு 1887 வச்சு நமக்கு நம்மளோட மெட்ராஸ்ல வச்சு நடக்குது. நம்ம மெட்ராஸ்ல எந்த இடத்துல நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இருக்கக்கூடிய பிரசன்ட் சென்னையில 1000 விளக்கு அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு, 1000 லைட்ஸ்னு. அந்த பகுதி அந்த நேரத்தில் மக்கீஸ் தோட்டம் அப்படின்னு அழைக்கப்பட்டது. அந்த நேரத்து மக்கீஸ் தோட்டம் இப்போ இருக்கக்கூடிய 1000 விளக்கு பகுதியில் தான் மெட்ராஸ்ல வச்சு நமக்கு மூன்றாம் மாநாடு அப்படின்றது நடக்கு. அதுக்கு பக்ருதீன் தியாப்ஜி அப்படின்றவர் நமக்கு தலைவராக பொறுப்பேற்கிறார். இதுல ரொம்ப முக்கியமா சொல்லணும் அப்படின்னா மொத்தமா ஒரு 607 உறுப்பினர்கள் அப்படின்னாங்க வந்து இது மொத்தம் ஒரு 607 உறுப்பினர்கள் அப்படின்னா வந்து இதுல கலந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பக்ருதீன் தியாப்ஜி அவர்கள் தான் காங்கிரஸ் கட்சியின் முதல் முஸ்லீம் தலைவராக அறியப்படுறவர். இந்த காங்கிரஸ் கட்சியோட தலைவர்களை வச்சு பார்க்கும்போது ரொம்ப முக்கியமா நமக்கு முதல் தலைவர் யாரு, முதல் முஸ்லீம் தலைவர் யாரு, முதல் ஆங்கிலேய தலைவர் யாரு, முதல் அயர்லாந்து தலைவர் யாரு, முதல் பெண் தலைவர் யாரு, முதல் இந்திய பெண் தலைவர் யாரு, இளம் வயது தலைவர் யாரு, நீண்ட காலம் தலைவராக இருந்தவங்க யாரு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படிதான் டீட்டெயிலா பார்க்க வேண்டியிருக்கு. இதுல இருந்து ஏதோ ஒன்று கண்டிப்பா நம்ம கொஸ்டின்ஸ்லயும் வரும். சரி, அதனால நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 1888 வருஷம் நமக்கு அலகாபாத் அப்படின்ற பிளேஸ் வச்சு நமக்கு மாநாடு அப்படின்னு நடக்கு. அதுக்கு ஜார்ஜ் யூலே அப்படின்ற வந்து தலைவரை பொறுக்க ஜார்ஜ் யூலே அப்படின்றவர் வந்து நமக்கு தலைமையா பொறுப்பேற்கிறார்.
ஜார்ஜ் யூலே அப்படின்றவர் நமக்கு தலைமையா பொறுப்பேற்கிறார். ரொம்ப முக்கியமா இந்த பேரை பார்க்கும்போது நமக்கு வேற ஒரு நாட்டுக்கார மாதிரி தான் தெரியுது. அப்ப அந்த ஜார்ஜ் யூலே அப்படின்றவர் ஒரு ஆங்கிலேயர். அப்ப முதல் ஆங்கிலேய தலைவர் யார் காங்கிரஸ் கட்சின்னு கேட்டா அந்த ஜார்ஜ் யூலே அவர்கள் தான் 4வது மாநாட்டுக்கு அலகாபாத்தில் வச்சு தலைவரா பொறுப்பேற்றுக்கிறார். நெக்ஸ்ட் அடுத்த மாநாடு 1889ல பம்பாயில வச்சு மாநாடு அப்படின்றது நடக்கு. வில்லியம் வேடர்பேன் அப்படின்றவர் நமக்கு தலைவரா பொறுப்பேற்கிறார். ரொம்ப முக்கியமா இவர் 2வது ஆங்கிலேய தலைவரா நமக்கு வந்து அறியப்படக்கூடியவர் காங்கிரஸ் கட்சிக்கு. அடுத்து 1890வது வருஷம் 1890ல வச்சு மாநாடு நடக்கு. எங்க வச்சு? கல்கத்தால வச்சு மாநாடு நடக்கு. அதுக்கு ஃபெரோஷா மேத்தா அப்படின்றவர் நமக்கு பொறுப்புக்கு வரார். இந்த ஃபெரோஷா மேத்தா அவர்களை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா, இந்த காங்கிரஸ் இயக்கம் அப்படின்றது 1907வது வருஷம் சூரத்தில் வச்சு நடக்கக்கூடிய மாநாட்டில் 2ஆ பிளவுறும். அப்படி மிதவாதிகள் தீவிர தேசியவாதிகள் 2ஆ உடையும். அப்படி மிதவாதிகள் மட்டும் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு மேத்தா காங்கிரஸ் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்கு. அது இவர் தான் அந்த தீர்மானத்தை கொண்டு வந்ததால் ஃபெரோஷா மேத்தா வச்சு மேத்தா காங்கிரஸ் அப்படின்னு அழைச்சிருப்பாங்க. அதை வேணா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்து 1891வது வருஷம் நாக்பூர் அப்படின்ற இடத்துல வச்சு மாநாடு நடக்கு. பி அனந்தசார்லு அவர்கள் நமக்கு வந்து தலைவரா பொறுப்பேற்கிறார். அனந்தசார்லு அவர்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா, நமக்கு 1884 வருஷம் 1884ல நம்ம மெட்ராஸ் மகாஜன சபை அப்படின்னு ஒரு பெரும் இயக்கம் ஒன்று உருவாக்கப்பட்டது. அதன் கொள்கைகளை தான் அடிப்படையாக காங்கிரஸுமே வச்சு காங்கிரஸ் இயக்கம் அப்படி உருவாக்கப்பட்டிருக்கும். அந்த மெட்ராஸ் மகாஜன சபையின் 3 முக்கியமான தலைவர்கள் பார்க்கும்போது வீரராகவச்சாரியார், பி ரங்கையா, இந்த பி அனந்தசார்லு அவர்கள். ஸோ இந்த பி அனந்தசார்லு அவர்கள் மெட்ராஸ் மகாஜன சபையோட முதல் செயலாளராக இருந்திருப்பார். காங்கிரஸ் இயக்கத்துக்கு 1891 வருஷம் நாக்பூர் மாநாட்டுக்கு தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறார். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 1892ல வச்சு அலகாபாத்தில் வச்சு மாநாடு இருக்கு. WC பானர்ஜி அப்படின்னு ஒரு முதல் தலைவர்னு சொல்லி பார்த்தோமா, அவர் 2வது வாட்டி தலைவராக பொறுப்புக்கு வரார். அடுத்து 1893 வருஷம் லாகூர்ல வச்சு மாநாடு நடக்கு. தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் 2வது வாட்டி நமக்கு பொறுப்புக்கு வராங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்தது 1894 வருஷம் மெட்ராஸ்ல வச்சு மாநாடு அப்படின்றது நடக்கு. ஆல்ஃபிரட் வெப் அப்படின்ற நமக்கு வந்து பொறுப்புக்கு வரார். ரொம்ப முக்கியமா இந்த ஆல்ஃபிரட் வெப் அப்படின்றவர் அயர்லாந்து நாட்டை சார்ந்த ஒரு மகன். ஸோ முதல் அயர்லாந்து தலைவராக இவர் அறியப்படுறார். இப்போ அயர்லாந்து அப்படின்னாலே நமக்கு யார் ஞாபகம் வருவா? இந்த அன்னி பெசன்ட் அம்மையார் அவர்கள் தான் நமக்கு வந்து ஞாபகம் வருவாங்க. அந்த மாதிரி ஆல்ஃபிரட் வெப் அப்படின்றவரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 1895 வருஷம் பூனேல வச்சு மாநாடு நடக்கு. எஸ்என் பானர்ஜி அவர்கள் நமக்கு வந்து பொறுப்புக்கு வராங்க. நெக்ஸ்ட் 1896 வருஷம் மாநாடு ரொம்ப முக்கியமா அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான மாநாடு. எங்க வச்சு நடக்கு? கல்கத்தால வச்சு நடக்கு நமக்கு. இதுக்கு RM சயானி அவர்கள் வந்து நமக்கு தலைவராக பொறுப்பேற்கிறார். இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதான் தேவை நமக்கு. இதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியமானது. தேசிய பாடல் முதல் முறையாக பாடப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தேசிய பாடல்னால என்னன்னு தெரியாம நம்ம ஊர்ல இன்னும் நிறைய பேர் சுத்திட்டு இருக்கிறாங்க. அதை உங்களுக்கு நம்ம தெரிய வைக்கணும். அப்ப தேசிய பாடல் அப்படின்றது வந்தே மாதரம் அப்படின்ற ஒரு பாடல் பாடுறோம்ல, அதுதான் தேசிய பாடல். இந்த தேசிய பாடல் அப்படின்றத முதல்ல நம்மளோட காங்கிரஸ் கட்சியில பாடினது 1896வது வருஷம் மாநாட்டில் தான் பாடியிருக்காங்க. இந்த தேசிய பாடலை பத்தி இன்னொரு தகவல் சொன்னோம் அப்படின்னா, இது எந்த புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா, ஆனந்த மடம் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பங்கிம் சந்திர சட்டர்ஜி அவர்கள் எழுதியிருப்பாங்க. அதுல இருந்து தான் அந்த பாடல் அப்படின்றது எடுக்கப்பட்டு இந்த முதல் மாநாட்டில் பாடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் 1897ல வச்சு மாநாடு அமராவதியில் வச்சு நடக்குது. MC சங்கரன் அவர்கள் இதுக்கு தலைவராக பொறுப்பேற்கிறாங்க. அடுத்து 1998 வருஷம் மெட்ராஸ்ல வச்சு மாநாடு நடக்குதுல AM போஸ் அவர்கள் நமக்கு தலைவராக பொறுப்பேற்கிறாங்க. நெக்ஸ்ட் 1899ல லக்னோவில் வச்சு மாநாடு நடக்கு. RC தத் அவர்கள் நமக்கு தலைவராக பொறுப்பேற்கிறாங்க. இதெல்லாம் பெருசா ஒன்றும் நடக்கலையா அப்படின்னா, அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டா நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இந்த எந்த வருஷம் எங்க நடந்தது, யார் தலைவர் மட்டும் பார்த்துப்போம். முக்கியமான மாநாடுகள் ஏதாவது சம்பவம் நடந்துச்சுன்னா அதை நம்ம வந்து சொல்லிடுவோம். சரியா? நெக்ஸ்ட் 1900 வருஷம் லாகூர்ல வச்சு மாநாடுக்கு NG சந்தவார்கர் அப்படின்றவர் நமக்கு தலைவராக பொறுப்பேற்கிறார். அடுத்து 1901 வருஷம் கல்கத்தாவில் வச்சு மாநாடுக்கு தீன்ஷா வாட்ஷா அப்படின்றவர் நமக்கு தலைவராக பொறுப்பேற்கிறார். நெக்ஸ்ட் 1902ல வச்சு அகமதாபாத்தில் மாநாடு நடக்கு. எஸ்என் பானர்ஜி மீண்டும் நமக்கு தலைவராக பொறுப்பேற்கிறார். அடுத்து வந்து பார்க்கும்போது 1903 வருஷம் மெட்ராஸ்ல வச்சு மாநாடு நடக்கு. LM கோஸ் அவர்கள் நமக்கு தலைவராக பொறுப்பேற்கிறார். நெக்ஸ்ட் 1904ல பம்பாயில வச்சு மாநாடு நடக்கு. ஹென்ரி காட்டன் அவர்கள் நமக்கு தலைவராக பொறுப்பேற்கிறார். அடுத்து 1905ல பனாரஸ்ல வச்சு மாநாடு நடக்கு. கோபாலகிருஷ்ண கோகலே அவர்கள் நமக்கு தலைவராக பொறுப்பேற்கிறார். ஓகே, இப்போ உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனுக்கு ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்கிறேன். இந்த கோபாலகிருஷ்ண கோகலே அப்படின்னு இருக்கார்ல, இவர் யாரோட அரசியல் குரு அப்படின்றத வீடியோ பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல நம்ம வீடியோ நல்லா இருக்கா, பிடிச்சிருக்கா, பிடிக்கலையா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையா, அந்த மாதிரியே இவரோட அரசியல் குரு அப்படியா, அந்த மாதிரியே இவர் யாருக்கான அரசியல் குரு அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் அப்படி பண்ணுங்க. ரொம்ப முக்கியமா நம்ம வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் ஒன்று போட்டு விட்டு, பிடிக்கலாம் கண்டிப்பா ஒரு லைக் ஒன்று போட்டு விட்டு, இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு அப்படியே பாருங்க. ரொம்ப முக்கியமா வறண்ட ரேஸ்ல காக்சிட்டி பட்சத்தில் சீக்கிரமா வந்து சேருங்க. அப்போ ஈஸியா பாஸ் ஆயிடலாம். நெக்ஸ்ட் அடுத்தது 1906 வருஷம் மாநாடு கல்கத்தால வச்சு நடக்கு. தாதாபாய் நவ்ரோஜி அப்படின்னு வந்து நமக்கு தலைவராக பொறுப்புக்கு வரார். இந்த மாநாட்டை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இந்த மாநாட்டில் ஒரு சலசலப்பு அப்படி ஏற்பட்டிருக்கும். ஏன்னா இதுக்கு அடுத்த மாநாட்டில் சண்டை போட்டு காங்கிரஸ் கட்சி 2ஆ உடையுது. இதுல ஒரு சலசலப்பு வந்திருக்கும். ஏன்னா தாதாபாய் நவ்ரோஜி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிதவாதி. ஓகே, பேசிக்கி காங்கிரஸ்ல இருந்து ஒரு மிதவாதி.
ஆனா இந்த மாநாட்டில் இவர் சுயராஜ்யம் வேண்டும் அப்படின்னு சொல்லி பேசிடுவாங்க. சுயராஜ்யம்ன்றது தீவிர தேசியவாதிகளின் கொள்கை. அப்ப இந்த மாநாட்டிலே கொஞ்சம் சலசலப்பு அப்படி ஏற்படும். 2வது ரொம்ப முக்கியமா தாதாபாய் நௌரோஜி அவர்கள் 1886 வருஷம், 1893 வருஷம், அப்புறம் 1906 வருஷம்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சிக்கு 3 வாட்டி தலைவரா பொறுப்புக்கு வந்திருப்பாங்க. இந்த 3த்தையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்க வச்சு நடந்ததுன்றத கண்டிப்பா கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் 1907ல 1907 மாநாடு சூரத் என்ற இடத்துல வச்சு நடக்கு. இந்த மாநாட்டில் இந்த தலைவர் பதவி அப்படின்றது வருது இல்ல, அந்த தலைவர் பதவியில மிதவாதிகள் ஃபுல்லா இந்த ராஷ்பிகாரி கோஷ் அப்படி ஒரு தலைவராகணும்னு சொல்லி சொல்றாங்க. தீவிர தேசியவாதிகள் ஃபுல்லாவே லாலா லஜபதி ராய் அவர்கள் தலைவராகணும்னு சொல்லி சொல்றாங்க. அங்க சண்டை அப்படின்றது ஏற்படுது. காங்கிரஸ் இயக்கம் அப்படின்றது மிதவாதிகள் தீவிர தேசியர்கள் ரெண்டா உடையறாங்க. காங்கிரஸ் கட்சி ரெண்டா உடையுது. இதுதான் நம்ம சூரத் பிளவு அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ காங்கிரஸ் அப்படின்றது இரண்டா பிரிந்தது, மிதவாதிகள் தீவிர தேசியவாதின்னு சொல்லிட்டு. அப்ப இறுதியில யார் தலைவரானா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ராஷ்பிகாரி கோஷ் அப்படின்னு ஒரு தலைவரை பொறுப்புக்கிறார். ரொம்ப முக்கியமா இந்த மிதவாதிகள் மட்டும் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அப்படி இருக்கா, இது மேத்தா காங்கிரஸ் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோமா ஃபிரோஸ் ஷா மேத்தான்னு ஒருத்தர், மேத்தா காங்கிரஸ் அழைக்கப்பட்டது. ஏன் அப்படின்னா இனிமேல் மிதவாதிகள் மட்டும் உள்ள காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை ஃபிரோஸ் ஷா மேத்தா அவர்கள் இந்த இடத்துல நிறைவேற்றி இருப்பார். அதனால இந்த மிதவாதிகள் காங்கிரஸ் மேத்தா காங்கிரஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது 1908 வருஷம் மெட்ராஸ்ல வச்சு மாநாடுக்கு மீண்டும் ஆர்பி கோஷ், அதாவது ராஷ்பிகாரி கோஷ் அவர்கள் நமக்கு வந்து தலைவரை பொறுப்பு வராங்க. ஒரே தலைவர் தொடர்ச்சியாக இருமுறை தேர்வு செய்யப்பட்டது. இதான் நமக்கு முதல் வாட்டி. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் 1909 ஆண்டு. ஸோ 1909 ஆண்டு நமக்கு வரலாறுகள் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, இந்திய நிலப்பரப்புல பிரிட்டிஷ் ஆட்சி அதிகாரத்தால் 1909 ஆண்டு ஒரு இந்திய கவுன்சில் சட்டம்னு ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டு இஸ்லாமியர்களுக்கு தனித்தொகுதிகள் அப்படிதான் வழங்கப்பட்டிருக்கும். அந்த நேரத்தில் நமக்கு 1909 மாநாடு அப்படின்றது லாகூர்ல வச்சு நடக்குது. அதுக்கு மதன் மோகன் மால்வியா அவர்கள் நமக்கு தலைவராக பொறுப்பேற்றிருப்பாங்க. நெக்ஸ்ட் 1910ல அலகாபாத்ல வச்சு நமக்கு மாநாடு நடக்கு. வில்லியம் வாட்டர்பேன் அப்படின்னு நமக்கு மீண்டும் தலைவராக பொறுப்புக்கு வராங்க. நெக்ஸ்ட் 1911ல கல்கத்தா மாநாடு விஷன் நாராயண்தார் அப்படின்னு நமக்கு வந்து பொறுப்புக்கு வராங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 1796 வருஷம் 1916 வருஷம் இந்த 2 மாநாடுமே கல்கத்தால வச்சு நடந்திருக்கும் ஒரு விஷயம். ஓகே, அது மட்டும் இல்லாம 1996ல என்ன முதல்ல பாடப்பட்டுச்சு, தேசிய பாடல் அப்படின்னு பாடப்பட்டுச்சு. இங்க முதல்ல என்ன பாடப்படுது, தேசிய கீதம் அப்படிது. அதாவது நம்ம ஜனகணமனு சொல்லி சொல்றோமா, ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் எழுதினாங்கல்ல, அந்த தேசிய கீதம் அப்படிது இந்த 1916 வருஷம் விஷன் நாராயண்தார் அவர்கள் தலைமையேற்ற இந்த மாநாட்டை தான் தேசிய கீதம் அப்படி முதல்ல பாடப்பட்டிருக்கு. இது நமக்கு ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, ஞாபகம் வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 1912 வருஷம் பங்கிப்பூர் அப்படின்ற இடத்துல வச்சு நடக்கு. ஆர்என் மந்தோல்கர் அப்படின்னு நமக்கு வந்து தலைவராக பொறுப்பேற்கிறாங்க. நெக்ஸ்ட் 1913ல கராச்சியில் வச்சு மாநாடுக்கு நவாப் சையது முகமது பகதூர் அவர்கள் நமக்கு தலைவராக பொறுப்புக்கு வராங்க. நெக்ஸ்ட் 1914ல நம்ம மெட்ராஸில் வச்சு மாநாடு அப்படின்றது நடக்குது. அதுக்கு பிஎன் போஸ் அவர்கள் நமக்கு தலைவராக பொறுப்புக்கு வராங்க. இதெல்லாம் சும்மா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதுல வந்து பெருசா நமக்கு எந்த ஒரு சம்பவங்களும் நடக்கல. ஆனால் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியமான சம்பவங்கள் நடந்தது நம்ம தனியாக வச்சிருக்கோம். அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் 1915ல வச்சு மாநாடு அப்படின்றது நடக்கு. பம்பாயில வச்சு நடக்கு. எஸ்பி சிங்கா அவர்கள் நமக்கு தலைவராக பொறுப்புக்கு வராங்க. நெக்ஸ்ட் 1916 அப்படின்றதுல லக்னோ வச்சு மாநாடு நடக்கு. இந்த மாநாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம தான் பார்த்தோம் 1907 வருஷம் காங்கிரஸ் கட்சி ரெண்டா பிரிந்தது அப்படி சொல்லி பார்த்தோம். மிதவாதிகள் தீவிர தேசியர் ரெண்டா உடைந்தது அப்படி சொல்லி பார்த்தோம். ஓகே, ஏசி மஜும்தார் அப்படின்றவர் இந்த இடத்துல ஒன்று பேசுவார். என்ன பேசுவார்னா, சூரத்தில் புதைக்கப்பட்ட காங்கிரஸ் லக்னோவில் மீண்டும் உதயமானது அப்படி சொல்லி பேசுவார். அதாவது சூரத்தில் காங்கிரஸ் கட்சி ரெண்டா உடஞ்சு நாங்கள் வந்து புதைஞ்சிட்டோம், இப்போ நாங்கள் ஒன்று சேர்ந்து மறுபடியும் நாங்கள் உதயமாயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பேசியிருப்பாங்க. ஸோ ஏசி மஜும்தார் அவர்களுக்கு வந்து இதுக்கு தலைவராக பொறுப்புக்கு வந்திருப்பாங்க. ஸோ காங்கிரஸ் கட்சி அப்படின்றது ஒன்று சேர்ந்திருப்பாங்க இந்த மாநாட்டில். இதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த காங்கிரஸ் இயக்கம் அப்படின்றதே எங்களுக்கு வேணாம்னு சொல்லி சொல்லிட்டு ஒரு சில இஸ்லாமியர்கள் இருந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 1906 வருஷம் டிசம்பர் 30 டாக்கான்ற பிளேஸ்ல வச்சு ஆல் இந்தியா முஸ்லீம் லீக் அப்படின்னு ஒரு கட்சி உருவாக்கியிருப்பாங்க. அந்த ஆல் இந்தியா முஸ்லீம் லீக் கட்சியும் இந்த காங்கிரஸ் அப்படின்ற இயக்கமும் சேர்ந்து நம்ம இனிமேல் ஒன்னா போராடலாம் அப்படின்றதுக்காக ஒரு உடன்படிக்கை போடப்பட்டிருக்கும். அப்ப காங்கிரஸ் கட்சி முஸ்லீம் லீக் ரெண்டுமே சேர்ந்து ஒரு மாநாடு நடத்துறாங்க அப்படின்னா அது இந்த 1916 வருஷம் லக்னோ மாநாடு. இதுல காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக் இடையில ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கும். அதை நம்ம லக்னோ ஒப்பந்தம் அப்படின்னு அழைக்கிறோம். அதனால இந்த மாநாடு. ஸோ 2 விஷயம், லக்னோ ஒப்பந்தம் மாநாடு ஒன்று, காங்கிரஸ் ஒன்று சேர்ந்தது ஒன்றுன்னு சொல்லி 2 விஷயங்கள் இங்க வந்து நடந்திருக்கு. நெக்ஸ்ட் 1917 வருஷம் கல்கத்தால வச்சு மாநாடுக்கு இதுக்கு நம்மளோட அன்னி பெசன்ட் அம்மையார் அவர்கள் தலைவராக பொறுப்பேற்கிறாங்க. இவங்க எந்த நாட்டு பெண்மணி, நமக்கு அயர்லாந்து பெண்மணி. அப்ப காங்கிரஸ் கட்சிக்கு 1985 இருந்து 1916 வரைக்கும் நமக்கு ஆண்கள் மட்டும் தான் தலைவராக இருந்திருக்காங்க. முதல்ல ஒரு பெண்மணி தலைவராக வராங்க. அது அன்னி பெசன்ட், அதாவது அயர்லாந்து நாட்டை சார்ந்த அன்னி பெசன்ட் அவர்கள் நமக்கு தலைவராக பொறுப்பு வராங்க. அப்ப இவங்க நமக்கு காங்கிரஸ் இயக்கத்தின் முதல் பெண் தலைவர் அறியப்படுறாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இவங்க நடத்தின தன்னாட்சி இயக்கம் அப்படி ஒரு போராட்டம் தான் மிகப்பெரும் ஒரு முக்கியமான காரணமாகவும் இருந்திருக்கும். ஸோ 1917 கல்கத்தா மாநாடு அன்னி பெசன்ட் முதல் பெண் தலைவராக காங்கிரஸ் கட்சிக்கு அறியப்படுறாங்க. நெக்ஸ்ட் 1918ல வச்சு மாநாடு நடக்கு. டெல்லி பம்பாயில வச்சு நடக்கு. மதன் மோகன் மால்வியா, சையது ஹுசைன் இமாம் அப்படின்ற 2 பேர் வந்து. நெக்ஸ்ட் 1918 வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு மாநாடு அப்படின்னு நடக்கு. இந்த ஸ்பெஷல் செஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
வழக்கமா காங்கிரஸ் கட்சியோட முதல் மாநாடு டிசம்பர் மாசம் 28ஆம் தேதி தொடங்கியிருப்பாங்களா? அப்ப அதுல இருந்து ஒரு வருஷம்னா அடுத்த வருஷம் டிசம்பர், அதுல இருந்து ஒரு வருஷம்னா அடுத்த வருஷம் டிசம்பர், இந்த மாதிரி தான் போயிருக்கும். இந்த 1918 வருஷம் மட்டும் ஓகே, முதல்ல டிசம்பர் மாசத்துக்கு முன்னாடியே டெல்லியில வச்சு ஒரு மாநாடு நடந்திருக்கும், அப்புறம் பம்பாயில வச்சு மாநாடு நடந்திருக்கும். இந்த டெல்லியில வச்சு நடந்த சிறப்பு மாநாடுன்றதுக்கு மதன் மோகன் மால்வியா அவர்கள் நமக்கு தலைவரா பொறுப்புக்கு வந்திருப்பாங்க. அதுவே பம்பாயில வச்சு நடந்த மாநாடுக்கு சையத் ஹுசைன் இமாம் அவர்கள் நமக்கு தலைவரா பொறுப்புக்கு வந்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சிறப்பு மாநாடுகள். அப்புறம் 1919ஆம் வருஷம் அமிர்தசரஸ்ல வச்சு மாநாடு நடந்திருக்கும். மோத்திலால் நேரு யார் நமக்கு? பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களின் தந்தையான மோத்திலால் நேரு அப்படின்றவர் நமக்கு தலைவரா பொறுப்பு வந்திருப்பாங்க. இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஒரு கமெண்ட் செக்ஷன் கொஸ்டின் அப்படி கேட்கிறேன். என்ன அப்படின்னா, நம்ம வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷன்ல இந்த மோத்திலால் நேரு இருக்கார்ல, இவரும் சிஆர் தாஸ் அப்படின்ற சித்தரஞ்சன் தாஸ் அவர்களும் சேர்ந்து 1923ஆம் வருஷம் 1923ஆம் வருஷம் ஜனவரி 1ஆம் தேதி ஒரு அரசியல் கட்சி உருவாக்குனாங்க. அந்த கட்சியின் பேர் என்ன அப்படின்றத நம்ம வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் அப்படி பண்ணுங்க மறக்காம. நெக்ஸ்ட் 1920 1920ஆம் வருஷம் கல்கத்தால வச்சு மாநாடு நடந்திருக்கும். லாலா லஜபதி ராய் அவர்கள் நமக்கு வந்து தலைவரா பொறுப்பு வந்திருப்பாங்க. இது ஒரு சிறப்பு மாநாடு. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செப்டம்பர் மாசமே நடந்திருக்கும். டிசம்பர் மாசம் நடந்திருக்காது. எதனால அப்படின்னா இந்த நேரத்துல நமக்கு நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்ற ஒரு இயக்கத்தை மகாத்மா காந்தியார் அவர்கள் முன்னெடுத்திருப்பாங்க. அப்ப அந்த ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்றத கொண்டு வரதுக்கான தீர்மானம், அதை ஏற்றுக்கிறதுக்கான தீர்மானம் அப்படின்றத இந்த சிறப்பு மாநாட்டில் லாலா லஜபதி ராய் அவர்கள் தலைமையில் 1919 சிறப்பு மாநாட்டில் கொண்டு வந்திருப்பாங்க. அப்ப அந்த ஒத்துழையாமை இயக்கத்தோட தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது எப்போ அப்படின்னு பார்க்கும்போது 1920ஆம் வருஷம், அதே 20ஆம் வருஷம் டிசம்பர் மாசம் நாக்பூர் அப்படின்ற இடத்துல வச்சு மாநாடு நடக்கு. இந்த மாநாட்டுக்கு நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த விஜயராகவச்சாரியார் அப்படின்ற ஒரு ஒட்டுமொத்த காங்கிரஸ் கட்சி மாநாட்டுக்கு தலைவராக பொறுப்பேற்று முதல் தமிழ் தலைவராக நமக்கு வந்து அறியப்படுறவர். இந்த மாநாட்டில் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒத்துழையாமை இயக்க தீர்மானம் அப்படிது நிறைவேற்றப்பட்டது இந்த நாக்பூர் மாநாட்டில். ஸோ அதனால இந்த மாநாடுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எவ்வளவு நேரம் வந்திருக்கு பாரு, எவ்வளவு நேரம் வந்திருக்கு பாரு. ரொம்ப முக்கியமா இந்த காங்கிரஸ் கட்சி இயக்கத்தோட மாநாடுகள் 1885 1970 ரொம்ப முக்கியமா இந்த காங்கிரஸ் கட்சியின் இயக்கத்தின் மாநாடுகள் அப்படிது 1985 1920 வரைக்கும் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்த்திருக்கோம். இதே மாதிரியே நெக்ஸ்ட் வீடியோல நாளைக்கு நம்ம 1921 இருந்து 1947 வரைக்கும் எந்த வருஷம் எங்க மாநாடு யார் தலைவர் என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயத்தை நாளைக்கு ஒரு வீடியோல நம்ம சந்திப்போம். ரொம்ப முக்கியமா வறண்ட ரேஸ்ல காக்கிச்சிட்டே அப்படின்ற ஸ்பெஷல் பேட்சஸ் போயிட்டு இருக்கு. சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு ரெடி ஆகக்கூடிய நீங்க பக்காவா ரெடி ஆகிறதுக்கு 72 மார்க் டெஸ்டோட நம்ம வறண்ட ரேஸ்ல டெய்லி வாரம் பிசிக்கலோட உங்களுக்கு செஷன்ஸ் அப்படி போயிட்டு இருக்கு. மறக்காம நீங்க நம்ம வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் லிங்கை கிளிக் பண்ணி நம்ம வறண்ட ரேஸ்ல காக்கிச்சிடை 2.0 பேட்சஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. வரக்கூடிய எக்ஸாம் கிளியர் பண்ணி நம்ம ஒரு அரசதியை சந்திப்போம். இதே மாதிரி நாளைக்கு நான் ஒரு நல்ல வீடியோ நாங்கள் சந்திக்கிறேன். அது வரைக்கும் எல்லாரும் என்ன டோன்ட் வரி, பி ஹாப்பி, நம்ம ஜாலியாக இருங்க. நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ அண்ட் பை பாய்.